எசேக்கியேல் 14:14. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். 19ஆம் வசனத்தில், நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதிலுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்தப்பழியாக என் உக்கிரத்தை ஊற்றும்போது, verse 20, நோவாவும் தானியேலும் யோபும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாயிலும் குமாரத்தியாயிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். We come to verse 23, 23ஆம் வசனத்திலே வரும்பொழுது, நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். நோவா, தானியேல், யோபு இந்த 3 பேர் அங்கே இருந்தாலும் அவங்க மாத்திரம் தான் காப்பாற்றப்படுவாங்க. எதுக்கு? இட்ஸ் அ சேலஞ்ச். நான் காப்பாற்றப்படுவேனா? இங்கே சொல்லியிருக்கிறது அவருடைய பிள்ளைகளை கூட காப்பாற்ற முடியாதே. ஏன்? வாய்? இந்த 3 பேரையும் குறித்து வேதம் சொல்லுகிறது. 3 புருஷர், நோவா, தானியேல் ஆகிய 3 புருஷரும். இப்போ லேடிஸை விட்டுட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. பட் யூ டோன்ட் வரி நவ், ரைட்? நோவா, தானியேல், யோபு இந்த 3 பேரும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், ஓல்ட் டெஸ்டமென்ட் செயின்ட்ஸ். உங்களுக்கு தெரியும் நோவாவுடைய நாட்கள் என்ன. இங்கே தானியேலை குறித்து சொல்லியிருக்கிறது. தானியேல் இந்த சிறையிருப்பின் நாட்களில் அவன் இங்கு தான் இருக்கிறான். நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பாபிலோனிய சிறையிருப்புக்குள் இஸ்ரவேல் ஜனங்கள் போகும் பொழுது 605ஆம் ஆண்டு பிசி, 597ஆம் ஆண்டு பிசி, 586ஆம் ஆண்டு பிசி. அப்போ ஹோல் ஜெருசலேம் வாஸ் பர்ன்ட். ஸோ எசேக்கியேல் அங்கே இருக்கிறான், எரேமியா அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான், தானியேல் அரண்மனையில் இருக்கிறான். ஆனால் எசேக்கியேல் மக்கள் மத்தியில் நின்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். he was in the field but he was in the palace. ஸோ அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைமையில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு மனிதன் செய்கிற தவறுக்கு அவனுக்கு பிரச்சனை இருக்கிறது. அதுதான் இந்த புத்தகத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று. The responsibility of each person before God as a key subject in this book. ஏனென்றால் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ரைட்? 4ஆம் வசனம், யார் பாவம் செய்வார்களோ அவர்கள் தான் மாட்டிக்கொள்வார்கள். பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நோ ப்ராப்ளம், நீதியாய் வாழ்ந்தால் நோ ப்ராப்ளம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை நீதியாய் அமைத்துக் கொள்ள வேண்டும். Our life must be clean before God, not before men. மனிதர்கள் முன்பதாகவும் இருக்கிறது, வருகிறேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். அவருக்கு முன்பதாக நாம் உண்மையாக இருப்போமானால் இந்த உலகத்திலும் நாம் உண்மையாக இருப்போம். வேதம் சொல்லுகிறது, தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டாயானால் அவன் நீசனுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். If a man is faithful in his responsibility, doing his work properly, the Bible says that he will not stand before ordinary men, but he will stand before higher authority. The Bible says. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நாம் என்ன நினைக்கிறோம், வேலையில் உண்மையாக இருக்கிறவர்கள் ஏதோ ஒரு களிசடையாய் மூளைக்கு. நோ, the Bible says. வேதம் உண்மையாக இருக்கணுமே, வேதம் பொய்யாக இருக்கக்கூடாது அல்லவா? தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தானியேல் நின்றானே, யோபை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரே. இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரே ஒரு மனிதரை குறித்து கொஞ்ச நேரம் பேசி ஜெபம் செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் தருணம் தருவாரானால் பின்பு பார்ப்போம், காலம் வரட்டும் பார்க்கலாம். With the Lord allows me. இன்னைக்கு நோவா மாத்திரம் பார்க்க போகிறோம். சண்டே கிளாஸில் பிள்ளைகள் நோவா தாத்தான்னு
அவன் 950 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறான். அதை படித்து பார்த்தேன், ஆச்சரியமாக இருக்கு. 950 years he lived. ஆதாம் 930, ஆனால் நோவா 950, மெத்துசலா 969. இவங்கெல்லாம் எத்தனை வருஷம் வாழ்ந்துருப்பாங்க பாருங்கள். நம்ம வாழ்க்கையும் தான் இருக்க புரியலை. மனுஷனுடைய நாட்கள் புல்லின் பூவை போல இருக்கிறது என்று ஒரு வசனம் சொல்கிறது. ஒளிந்து போகும் புகையைப் போல போகிறான் என்று சொல்லியிருக்கிறது. தாவீது ஒரு இடத்தில் சொல்லுகிறான், என் நாட்களை 4 விழற்கடைகளாக்கினீர். 20 20 20 80. என் ஆயுசுடைய பார்வைக்கு முன்பு இல்லாதது போல் இருக்கிறது. சங்கீதம் 90 தேவனுடைய மனுஷனாகிய மோசே அந்த சங்கீதத்தை எழுத முடியாது. ஒரு ஜெபம். மனுஷனுடைய வாழ்நாட்கள் எவ்வளோ குறைஞ்சிருச்சு பாருங்க. எங்கள் நாட்களெல்லாம் ஒரு கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்களோட வருஷங்களை நாங்கள் கழித்து போட்டோம். எங்களோட ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80. அதனுடைய மேன்மை என்ன? என்ன பெரிய புகழ்ச்சி! வருத்தமும் சஞ்சலமாக இருக்கிறது. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். அதனால் இந்த உலகத்தில் ரொம்ப காலம் வாழணும் அப்படியெல்லாம் சிலர் நினைப்பாங்க. அதுக்காக லேகியம் சாப்பிடவா, அதை சாப்பிடவா, எதை சாப்பிட்டாலும் என்ன, 100 வயசுக்கு மேலே இருந்து என்ன பெரிய விஷயம். ஜப்பானில், சீனாவிலலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள தூக்கிட்டு வர வேண்டியது, அவங்க ஆடி அவங்கள காப்பாற்ற வேண்டியது போல தான் இருக்குது. கடைசி காலம் வரைக்கும் நல்ல கை காலில் சுகம் பலன், நல்ல மகிழ்ச்சி, நல்ல சந்தோஷம், நல்ல ஆசீர்வாதங்கள் ஆண்டவருக்காக பயன்படுகிறது. இது போலும் சரியா? ஏன்னா இந்த உலகம் நம்முடையது அல்ல, வரப்போகிறதே நாடுகிறோம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுகிறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய கண்கள் அங்கே பதிக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய எந்த காரியங்கள் நம்மை வேறு திசைக்கு என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. போகட்டும். இந்த நோவா அவனுடைய காலத்தில் ஒரு நடந்துச்சு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த 3 பேர் இருந்தாலும் மாத்திரம். அப்போது நோவாவுடைய லைஃப்பில் ஏதோ ஒன்று இருந்திருக்கு. இந்த வசனத்தை 3 விதமான காரியங்கள் இருக்கிற சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். நீங்கள் சிந்தித்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் 3 விதமான போராட்டங்கள் மனிதனுக்கு இருக்கிறது. நோவா, தானியேல், யோபுக்கு ஏன் ஆண்டவருடைய வார்த்தை இதில் இருக்கிறது என்று சொன்னால், இதை நீங்கள் தியானித்து பார்த்துக்கொள்ளணும். சரியா? இது வியாக்கியானம் எடுப்பீங்களா, இல்லைனா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னு சொல்லுவீங்களா, எனக்கு தெரியாது. 3 புருஷர் அது நடுவில் இருந்தாலும் என்று சொன்னால், இவங்க இருந்தாலும் அப்போ இவங்க யார்? இவங்க ஏன் காப்பாற்றப்பட்டாங்க? வாட் கெப்பாசிட்டி தே ஹேட்? அவங்களுக்குள்ள என்ன பலன் இருந்தது, என்ன சத்துவம் இருந்தது, என்ன கிருபை இருந்தது, என்ன வல்லமை இருந்தது, என்ன அபிஷேகம் இருந்தது? அவங்களுக்கு எதிராக உலகம், மாமிசம், பிசாசு. இந்த உலகத்தில் நமக்கு 3 பவர்ஃபுல் சக்தி நம்மளை அடிக்க பார்க்குது. உலகம், மாமிசம், பிசாசு. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த 3ஐ ஜெயித்து ஆக வேண்டும். பின்னால் வரேன். இந்த 3ஐயும் நம்ம ஜெயித்து ஆகணும். உலகம், மாமிசம், பிசாசு. நோவாவுக்கு வந்த போராட்டம் உலகம். இப்போ அடையாறில் நம்ம இருக்கிறோம், இது உலகத்துக்குள்ளே தான் இருக்குது. நான் மதுரையில் இருக்கிறேன், உலகத்துக்குள்ளே தான் இருக்குது. சரியா? உங்களுக்கு இருக்கிற போராட்டம் தான் எனக்கு இருக்கிற போராட்டம். உங்களுக்கு கொஞ்சம் மெத்தடாலஜிக்கலாக இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கலாம். எங்கள் ஊரில் இருக்கிறது வேறு. ஆனால் போராட்டம் எல்லாருக்கும் இருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. In this world you have tribulation. But Jesus said, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள். Be strong. நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்ததினால் நீங்களும் ஜெயிப்பீர்கள். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். Because I live, you will also live also. ஆண்டவர் நமக்கு அதைத்தான் சொன்னார். நான் ஜெயித்திருக்கிறேன்ப்பா, நீ ஜெயிக்க முடியும். முதல் ஆதாம் விட்டுட்டான், 2ஆம் ஆதாமாகிய நான் அதை ஜெயித்து காட்டிட்டேன். கடந்த வாரம் என்னுடைய சபையில் மார்க்கு சுவிசேஷம் 1:12-13 வசனங்களை குறித்து, இயேசு சோதனை ஜெயித்ததை குறித்த ஒரு சிறு சத்தியத்தை சொல்லிக் கொண்டு வந்தேன். அதனால் இந்த உலகத்தில் நமக்கு there are struggles, நிறைய போராட்டம் இருக்குது. ஜெயித்து தான் ஆகணும். இப்போ இந்த இடத்துல வந்திருக்கிற திருச்சபை மக்களாகிய நீங்கள் ஜெயித்து தான் ஆகணும்.
நம்ம பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை அனுப்பும்போது என்ன சொல்லுவோம்? நம்ம கொண்டு போய் விட்டுட்டு வந்தோன்னா அம்மாண்டுங்க ஓடி வரும். நம்ம என்ன சொல்லுவோம்? படி. அடுத்தது படி படி. நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிள்ளைகளை பார்த்து, அதனால தான் அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. படின்னு சொல்கிறதுனால தான் பிடிக்க மாட்டேங்குது. எக்ஸாம்னோட அந்த பிள்ளைகளுக்கு முகம் எப்படி மாறிடுது? 6 மணி மாதிரி ஆயிடுது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க? 9:15 மாதிரி இருக்கணும், சிரித்த மாதிரி இருக்கணுன்றான். ஆனால் நமக்கு முகம் அப்படி தான். ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்குறோம். இல்லையா? நமக்கு தான் பரீட்சை வச்சாங்க, எழுதணும், பாஸ் பண்ணணும். கர்த்தர் நம்மை நன்றாக வைக்கவில்லையா? அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறேன். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்போ ஏசாமி என்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிற நோக்கம், நான் உலகத்தை ஜெயிக்கணும்ப்பா. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே அந்த உலகத்தை நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யும்? கிருபை தாரும். இந்த நோவாவை குறித்து வேதத்தில் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். சுருக்கமாக சொல்லி ஜெபம் செய்ய விரும்புகிறேன். 8ஆம் வசனம். அவன் ஏன் காப்பாற்றப்பட்டான், ஏன் ஜெயித்தான் அப்படின்னா, 8ஆம் வசனம் சொல்லுகிற, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா காட் ஃபேவர் இன் தி ஐஸ் ஆஃப் காட். அவன் ஏன் காப்பாற்றப்படுவான்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, என்னுடைய கண்களில் அவனுக்கு ஒரு கிருபை. இப்போ இந்த இடத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய கண்களில் நமக்கு ஒரு கிருபை வாங்கணும். மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்னது என்ன? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் கூட இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆம். அப்போ ஆண்டவருடைய கண்களில் எனக்கு ஒரு கிருபை கிடைக்குமானால், ஆகாஸ்வேரு ராஜா கடுங்கோபத்தில் இருக்கும் பொழுது கூட எஸ்தர் உள்ளே போகும்போது, செத்தாலும் சாகிறேன் என்று தாதிமாரோடு உபவாசம் இருந்து உள்ளே செல்லும்போது வேதம் சொல்லுகிறது, ஆகாஸ்வேரு தன்னுடைய பொற்செங்கோலை நீட்டினான், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னான். அவன் அழிக்க வேண்டும் என்றால் அழித்திருக்கலாம், முடியவில்லையே. தேவன் எஸ்தர் ராஜாத்தியோடு கூட இருந்தாரே, நம்மோடு கூட ஆண்டவர் இருப்பாரானா? வேதம் சொல்கிறது, இஃப் காட் பி வித் அஸ் who can be against us? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிர் நிற்பவன் யார்? உலகமோ மாமிசமோ பிசாசோ, இயேசு நமக்குள் இருப்பாரானால், இயேசு நமக்காக இருப்பாரானால், நம்மோடு நமக்காக நமக்குள் இருப்பாரானால் நம்ம உலகம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் கிருபை கிடச்சிச்சு? அந்த வசனம் பாருங்கள், அடுத்த வசனம். நோவாவினுடைய வம்ச வரலாறு. வம்ச வரலாறுனா யார்? ஆதாம், அவன் இவனை பெற்றான், இப்படி ஒவ்வொருத்தரையும் பெற்றான் என்று பெற்றான்னு இருக்குது. மத்தையில் இருக்குது, லூக்காவில் இருக்குது. வம்ச வரலாறுனா பேர் இருக்கணும், அப்படிதானே? ரைட்டா? நீங்களாம் படித்தவங்க, ஓகே, யூ ஆர் இன் சென்னை. நான் குக்கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். நோவாவின் வம்ச வரலாறு, ஜீனியாலஜி என்னன்னு போட்டிருக்குன்னா, நாங்கள் என்ன நினச்சோம், அவங்க அப்பா பேர் போட்டு அம்மா பேர் போட்டு அவன் சன்னுன்னு இவனை போட்டிருக்குன்னு நினச்சோம். ஆனால் பாருங்களேன், 3 வார்த்தை அடிச்சுட்டு போயிட்டார் பாருங்க. நோவா, படிங்க, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஒன்று நீதிமான், இன்னொன்று உத்தமன், மூணாவது அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். கிருபை எப்படி கிடைக்கணும்? அநேகர் இதுக்காக கான்ஃபரன்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை, எந்த மாநாட்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. எவங்க சொன்னாலும் நானும் போகிறதில்லை, நாங்கள் போகவும் எங்கள் சர்ச்சில் உள்ளவங்கள போக சொல்கிறதும் இல்லை. தைரியமாக சொல்லுவோம், கிருபை நீ எங்கே வாங்கணும்னு இருக்குது. இட் இஸ் இன் தி ஸ்கிரிப்சர். கிருபை பெற்றவளேன்னு மரியாதை டக்குன்னு நடிச்சிட்டான்ல. இங்கே நோவாவினுடைய வம்ச வரல ஜீனியாலஜி என்ன? இப்போ எனக்கு எங்கள் அப்பாவுக்கு சொல்ல அவங்களுடைய ஒரு லெவல் இருக்குது, பாஸ்டர் இருக்குது, அவங்க அப்பாவுடைய ஒரு 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 லெவல் இருக்குது. அந்த லெவலுக்கு பிள்ளைல தான் அவங்க சந்ததி வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. நம்ம பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ பிள்ளைகள் அதை காலம் நல்லா தான் இருப்பாங்க, கையில் ஊற்றி கத்துறவங்க. சில நேரம் சொல்லுவாங்க, இல்லை அவருக்கு இஷ்டப்பட்டார் அந்த பிள்ளைகள். அந்த வசனத்தை, இயேசுவின் ரத்தம் ஜெயம், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? சங்கீதம் 37 வாசிட்டு கடைசி ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிச்சுட்டு பாரு, சரியா?
நான் இளைஞனாக இருந்தேன் 37. முதிர் வயதுள்ளவனானேன். ஐ வாஸ் யங், ஐ பிகேம் ஓல்டு. இளைஞனாக இருந்தேன்னா 18 வயசு சிறார், வாலிபர், ரைட், ஓகே. ஆனாலும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. இந்த சங்கீதத்தினுடைய ஆக்கியோன்னு சொல்கிற வார்த்தையை கவனிக்கணும். சரி, இன்னைக்கு கிறிஸ்தவ பேரில் சொல்லிட்டு தெரியவங்களால நம்பக்கூடாது. அதான் சொல்கிறேன், நான் கிறிஸ்தவம் கிடையாது. நான் இளைஞனாக இருந்தேன், எக்ஸ்பீரியன்ஸ். நான் முதிர் வயது உள்ளவனானே. அப்போனா கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து நான் 80 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட தாவீது முதிர்ந்த வயதான போதுன்னு சொல்லியிருக்கிறது இன்பமாய் வாசித்த சங்கீதம். அப்படி தானே இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் அவன் கண்ணை வச்சு சுற்றி பார்த்ததில் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. தாவீது யாரை பார்த்துருக்கிறான்னா, ஒருத்தன் நீதிமானாக இருந்தால் அவன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளும் ஓட்டாண்டியாய் தெருவில் சுற்றுவார்கள். நோ, பாக்கியவான்களாக இருப்பார்கள். வைராக்கியமாக நான் பேசுகிறேன், அப்படி தான் பேசுவேன். உலகம் அப்படி நம்மளை நினைக்கலாம். உலகம் என்ன சொல்கிறதுக்கெல்லாம் நான் கிடையாது. உலகம் நமக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த சட்டை இப்படி போடணும்னு சொல்லுவோம், நாளைக்கு சட்டையை திருப்பி போடணும், பேண்ட்டை மாற்றி போடணும், சட்டையை கிழிச்சிக்கிட்டு ஒரு ட்ரெஸ் போடணும். அது பண்ண முடியாது. எனக்கு பைபிள் என்ன சொல்லுது, அதுதான் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அந்த பிள்ளைகள் அப்பத்துக்கு they never beg for food. Why? தாவீதுடைய பிள்ளை சாலமோன் ஒரு காலத்தில் வண்டி டீரெயில் ஆச்சு. ஆனால் தாவீது எந்த காலேஜில் படித்தார்? எங்கே போய் செமினார் அட்டென்ட் பண்ணார்? அவன் எழுதின சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். இன்றைக்கி நான் சங்கீத புத்தகத்தை எடுத்து என்னுடைய ஜெபத்தை சங்கீத புத்தகத்தின் வசனங்களை வைத்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். விண்ணப்பம் இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது, பரிந்து பேசுதல் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவன் நியாயம் தீர்க்க வேண்டும் என்ற ஜெபம் இருக்கிறது. நாட் ஓன்லி இன்டர்செசரி ப்ரேயர். என்னோட டைம் வரும்போது நான் சொல்கிறேன், இம்ப்ரிகேட்ரி ப்ரேயர். யூ கோ அண்ட் see in dictionary. What do you mean by imprecatory? நமக்கு விரோதமாய் ஒருவன் அநியாயமாய் கத்தி தீட்டுவான் என்றால் ஆண்டவர் அவனுக்கு விரோதமான கத்தியை அவர் எடுப்பார். நீங்கள் இது எந்த பைபிளில் சொல்கிறீங்க? இம்ப்ரிகேட்டரி ப்ரேயர் இருக்குது சார். தாவீது இருக்கு. இன்டர்செசரி ப்ரேயர் மாத்திரம் எடுக்கிறவங்க இம்ப்ரிகேட்டரி ப்ரேயர் ஏன் ஒதுக்கணும்? நாணயத்தின் ஒரு பக்கம் 2 பக்கமும் கரெக்டாக இருக்கணும்ல. ஒரு நாணயத்துக்கு ஒரு பக்கம் ஃபெயிலியர் ஆச்சு, நாணயம் அக்செப்ட் ஆகாது. அப்படி தானே? சரி, ஒரு நாணயத்தை எடுத்து ஒரு பக்கம் ராஜா இருக்குது, இன்னொரு பக்கம் என்ன சொல்வீங்க? ஆமாம், சுண்டி போடுவீங்கல்ல. ஒரு பக்கம் அழிஞ்சிருச்சுன்னா நாணயத்துக்கு வேல்யூ இல்லை. இன்டர்செசரி ப்ரேயர் இருக்குது, இம்ப்ளிகேட். நிறைய பேருக்கு இது தெரியாது. தாவீதை போல தேவனிடத்திலே புலம்பக்கூடிய ஒரு மனிதன் வேறு யாரும் கிடையாது. என்றைக்குமே ஜெபத்தில் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இப்படி தான் ஜெபம் பண்ணணும், இப்படி தான் ஜெபம் பண்ணணும். அப்படி கிடையாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட எதுனாலும் கொட்டலாம். உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட இலக்கணத்தில் பேசுதா? இஸ் இட் இன் கிராமர்? இஸ் இட் கரெக்ட் தட் யுவர் சன் அண்ட் டாட்டர் ஸ்பீக்கிங்? என்னது பாபா 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 பாபான்னுது? அது என்ன கேட்குதுன்னு உங்களுக்கு எனக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் என்ன கதறாங்கன்றது அவருக்கு தெரியும். அவள் கூப்பிடும் முன்னே நான் இருக்கிறேன் என்பார். இயேசு பெரியவர் சார். நீதிமானும் உத்தமனும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவன். ஆக்சுவலி he was a just man. He was a just man. நீதிமான் என்றால் not on his own righteousness he was called, but because of his righteousness that was imputed on his life, he became righteousness. அவருடைய நீதி அவனுக்குள் வைத்தபடியினால் அவன் நீதிமானாக இருந்தான். அந்த காலத்தில் இருந்த மக்களுக்குள் இன்னைக்குள்ளது இல்லை. அன்னைக்கு கிடைத்த வெளிச்சத்தின்படி, அங்கு வாழ்ந்த ஜனத்தொகையின்படி அவங்களுக்குள்ள அவன் எப்படி இருக்கான்? நீதிமான். அடுத்து அவன் உத்தமனாக இருக்கிறான். நீதிமான் என்று சொன்னால் நோவாஸ் ரைச்சஸ்னஸ் வாஸ் காட்ஸ் கிஃப்ட் இன் ரெஸ்பான்ஸ் ஃபார் ஹிஸ் பர்சனல் ஃபெய்த் இன் காட். ஆண்டவர் மேலே வச்ச நம்பிக்கையில் அவன் நீதிமானாக மாற்றப்பட்டான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய, ஏனெனில் அவருடைய வித்து அவருக்குள் இருக்கிறது. ஜீசஸ் அவன் நீதிமான். அடுத்தது உத்தமன். அவனுடைய அர்த்தம் என்ன? he was blameless, he was perfect.
தேவன் முன்பு ஒரு மனிதன் நீதிமானாக இருந்தால் உலகத்தின் முன்பும் அவனுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் முன்னால் ஒருத்தன் பரிசுத்தமாக வாழ ஆரம்பிச்சிட்டானா அவன் இந்த உலகத்தில் அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். இயேசு சொன்னால், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்க. நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிரு. அந்த சென்னை பட்டணம் பாவம் நிறைந்து சோதோம் கொமோராவை போல எவனை விழுங்கலாம் ஒன்று வகை தேடி சுற்றி திரிகிற சூழலில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபை தருவாராக, கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு கிருபை நீர் எனக்கு தார சுவாமி. 3வது முடிக்கிறேன். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நான் நிறையா சொல்லணும். என் செய்தியில் 15 to 20% ஐ ஃபினிஷ்ட். அவ்வளோதான், போதும். நோவா வாஸ் வாக்கிங் வித் காட். தேவனோடு கூட அவன் நடந்தான். வேதம் சொல்லுகிறது, இருவர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய எப்படி நடந்து போவார்கள். இந்த இடத்துல வந்திருக்க எல்லாரும் குடும்பஸ்தர்கள். ஒரு காலத்தில் திருமணமானவுடன் உங்களுடைய கரங்களை யாரை பிடித்து நடந்தீர்கள்? டெஸ்ட் சிரிக்கிறாங்க பாரு, எல்லாரையும் விட்டு நடக்குதுங்க. அந்த அர்த்தம் தெரில எனக்கு. நீங்கள்லாம் புண்ணிய கோடிகள். ஹஸ்பண்டோடு கை அப்படியே பிடிச்சிக்கிட்டே தான் நடப்பாங்க. நான் பார்ப்பேன் நிறைய இடத்துல, பீச்சில் பார்க்கலாம், அங்கே பார்க்கலான்ட்டு. கொஞ்ச நாள் கழித்து ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பை பார்க்கும். பிறகு அவர் முன்னால் போவார், இல்லை இவர் பின்னால் போவார். என்னாச்சு? வாட் ஹேப்பன்? வாட் ஹேப்பன்? அன்னைக்கு இருந்த த க்ளோஸ்னஸ், மேபி த பியூட்டி ஹஸ் கான். Maybe a lot of things that which I don't want to say right now here has gone. But the intimacy with husband and wife will never change. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உரிய உறவை போல ஒரு கணவன் மனைவி, இந்த ரகசியம் பெரியது சார், மிஸ்ட்ரி சார். ஃபாரினில் இன்றைக்கும் சில நேரங்களில் பல வயது தாண்டி 2 பேரும் அப்படி ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு கம்ப பண்ணிக்கிட்டு அப்படி நடந்து போகிறத பார்க்கலாம். நோவா தேவனோடு கூட நடந்தான். எப்படி நடந்தான் என்று எனக்கு தெரியாது. 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு கூட இருந்து அவனுக்கு குழந்தை குட்டி இருந்துச்சு. ஃபேமிலி லைஃப் இஸ் நாட் a hindrance to walk with God. சொல்லட்டுமா? தாவீது சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து, என்ன சொல்கிறான்? எப்பொழுதும். அவன் ராஜா, அரசவை, அதிகாரிகள், இராணுவ தலைவர்கள், யுத்தங்களை நடத்தணும். ஆனால் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். வாட் இஸ் த சீக்ரெட் சிஸ்டர்? வாட் இஸ் த சீக்ரெட் பிரதர்? His heart was tuned with God. Wherever he goes, wherever he walks, his heart is tuned with God.